சார் அதே போல இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு முதல்வர் போகலாம் அந்த இடத்துக்கு. ஆனா தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் அங்கெல்லாம் போறதுக்குண்டான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னு நீங்க யாரு காரணமோ அவங்கள தான் நீங்க கேட்கணும். அண்ணன் கேட்டு என்ன பண்ணுச்சு? அது அவங்க ஆட்சியில நடந்தது. ஏன்னா அதுல குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களா. இப்போ இது தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது. அவங்க கூட்டம்னா அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு. சரி, அவர் கூட்டத்தில் நடந்தது அப்படிங்கும்போது இவங்க உடனடியே எல்லாரும் இயங்க. இது யதார்த்தம் தானே. இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக திமுக காரர்கள் தான் கூட்டத்தில் நடந்துட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல திமுகக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்க அதை எப்படி என்ன மாதிரி அணுகிருக்கீங்க, என்ன பார்த்தீங்க? இப்ப கூட எங்க கூட அமைச்சர் வந்தார். என்ன சொல்றாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு தாங்க வேண்டியது. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாம அணைக்கிறது. அது அவர் அதான் சொல்றாரு. வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவு சாப்பிடாம அப்புறம் மதிய உணவும் குடிக்க தண்ணியும். அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துட்டாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசலை கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏறாங்க. சரி, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தமிழக அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. காலையிலிருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்டதை பார்த்தீங்கன்னா, போலீசார் போதுமானவளாக அங்கே இல்லை. அதே போல இவங்க இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னு தெரிஞ்சு குறுகலான இடம் கொடுத்தனால தான் இந்த விபத்துக்கு காரணம் பண்ணும். அந்த பகுதி மக்கள் காலையில செய்திகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் 2 காரணங்களை சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 தான். ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரல. அப்படிங்கும்போது கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்துருக்காரு. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செஞ்சு இழப்பு தான். இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இது போல தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இது நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான்.